Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. 45,000 கோடி அரசுக்கு வருமானம், கரெக்டுங்களா? அப்போ 45,000 கோடி அரசுக்கு டேக்ஸ். தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் உற்பத்தி பண்ணி சாராய ஆலையை வச்சு உற்பத்தி பண்ணி அதை விற்றீங்கனாக்கா 50,000 கோடின்றதில்லை, கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வருமானம் வரும். ஆனால் அந்த சரக்கெல்லாம் யாருது? தனியாருதுன்னு இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். டிஆர் பாலு, கனிமொழி இவங்கெல்லாம் ஷேர் வச்சுக்கிது. இப்போ நேரும் அதுக்குள்ளே ஷேருக்கு போயிட்டாரு. உங்கள் சாராய ஆலையிலேருந்து வருது. அப்போ அந்த முதலாளிகளுக்கு டேக்ஸ் மட்டுமே 50,000 கோடினா அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி போயிருக்கும்? அப்போ கொழுக்கிறது யார்? இதில் கட்சி அது மேலே தானே நிற்கிது. இப்படியே படிப்படியாக இன்றைக்கி இங்கே இருக்குது, இந்த இடத்துல நிற்கிறப்ப இதை நான் ஒழிக்கணும், அதுக்காக மாநாடுன்னா புரியலையே. நேற்று வரைக்கும் அவங்க கூட ஒன்றா இருந்துக்கிட்டு இன்றைக்கி நான் ஒழிக்கணும் மாநாடுன்னா எப்படி ஒழிப்பீங்க நீங்கள்? இந்த 50,000 கோடி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை லட்சம் குடிநோயாளிகள் உருவாகி இருக்கிறாங்க. அந்த குடிநோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க? கணக்கு வரவு செலவு போடுங்க. இன்றைக்கி சுகாதாரத்துறையில் அதிகம் குடிநோயாளிகளுக்கான சிக்கல் தீர்க்கிறதுக்கான பிரச்சனை நிறைய அதில் இருந்துகிட்டு இருக்குது. அரசு மனநல மருத்துவமனைக்கு போங்க, வரதில் 99% குடிநோயாளிகளால் வரக்கூடிய மனச்சிக்கலுக்கு தான் உள்ளே வராங்க. அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு திரும்ப எப்படி பழைய நிலைக்கு கொண்டுட்டு போகிறது, அவங்களுடைய குடும்பத்துக்கான மீட்பு வழி என்ன? எதுவுமே இல்லையா திட்டம்? எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிகாரம் இல்லாதப்ப எல்லார் மேலேயும் அக்கறை வரும். நாட்டு மேலே வரும். 8 வழி சாலை கூடாது, மீத்தேன் இது கூடாது, கனிமவளம் கொல்லக்கூடாது, இப்படி போகிறது அப்படி போகிறது, மின்கட்டணம் ஏற்றக்கூடாது, அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதம் எனக்கு மின்கட்டணம் 5,000 சில்லறை வந்திருக்கு. வெறும் 2,000க்குள்ளே வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் 700 ரூபா வந்துட்டு இருந்தது. இதுக்கான போராட்டம் எதுவுமே நடத்தலை, எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை. சாராயம்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு மாநாட்டோடு முடிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே கூட்டுட்டு இந்த சாராய ஆலையை முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முறை பெரும் மக்கள் திரளை கொண்டு இத்தனை லட்சம் பேர் கூட்டுறீங்கல்ல, சாராய ஆலைக்கு எதிராக முற்றுகைன்னு போய் முற்றுகை போராட்டம் பண்ணுங்க. பெண்கள்லாம் லட்சக்கணக்கில் கூட்டு போங்க. ஒரு மாநாடு இங்கே கூட்டுறீங்க. நீங்கள் சொல்ல திரும்ப மாற்றி விடுற மாதிரி இருக்காது. அதனால் அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது இது இல்லை போராட்டம். நீங்கள் இந்த அரசுக்கு ஒரு நிர்பந்தம் எப்படி கொடுக்கணுன்னா, அடுத்த முறை கூட்டணின்றப்ப நீங்கள் முதல்ல இதை ஒதுக்குறதா இருந்தால் தான் நாங்கள் உள்ளே வருவோம் கூட்டணிக்கு அப்படின்ற கட்சிகள் நீங்கள் சொல்லக்கூடிய டிமாண்டு இருக்கிற பட்சத்தில் ஏற்கலாம். அது தொடர்ச்சியாக முற்றுகை போராட்டம் சாராய ஆலைகளுக்கு எதிராக நடத்துங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். மது ஒழிப்புன்னு திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த மது அந்த தடை நீக்கப்பட்டது. அப்போ முதலமைச்சராக இருந்து அதை செய்தவர் கருணாநிதி அவர்கள். அவர் 71ல் அந்த லிஃப்ட் பண்ண அந்த பேன் அப்படிங்கிறது வரலாற்றில் எவ்வளோ ஒரு முக்கியமான தருணம். குறிப்பாக அது சரியா இல்லை அது தவறா உங்களுடைய? இல்லை, அது செய்திருக்கக்கூடாது, அது கொண்டு வந்திருக்கக்கூடாது. அன்றைக்கி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நடுவில் கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. சுற்றி எரியிறப்ப கற்பூரம் அந்த அனல்லே எரிய ஆரம்பிச்சிருங்க. பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த பக்கம் பாண்டிச்சேரி சுற்றி எல்லாமே மது வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே கள்ள மது வருது, இங்கேருந்து அங்கே போய் குடிக்கிறாங்க, கள்ளச்சாராயம் ஒழிக்க முடியாது, இப்படின்னு பல காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி இருந்த காங்கிரஸில் இருந்த தீவிரமான பேச்சாளர் இது தமிழறிவு மணியன் திருச்சி வேலுசாமியில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? மதுவை ஒழிக்க முடியாது, அது வருமானம் தான் ஆனாக்கா அதை விட நீங்கள் ரெட் லைட் ஏரியா வைக்கலாமே. அன்றைக்கி திமுகவுக்கு எதிராக, கலைஞர்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசினாங்க மீட்டிங்கில். மதுவை ஒழிக்க முடியாது, அதனால் அது சாராய கடை திறந்துனாக்கா பிராத்தல் கூட தான் ஒழிக்க முடியல, திறந்துருங்களா எல்லா இடத்துலையும், வருமானம் நிறைய வரும் பேசுனாங்க. நடந்துச்சிங்க. அது நடந்திருக்கக்கூடாது. ராஜாஜி உள்ளிட்ட அது ஒரு வீரமான காங்கிரஸ் அப்போ இருந்த காங்கிரஸ் வேறு. அது ஒரு காங்கிரஸ், அது உயிர்ப்பாக இருந்தது. அன்றைக்கி எல்லாருமே காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சந்தி நிற்க வச்சு தோல் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க திமுக. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அது ஒரு கிளை கழகம். இப்போ செல்வ பெருந்தகை ஏதோ 2 வார்த்தை விட்டுருக்கிறார், கொஞ்சம் அப்படியே ரத்தம் துடிப்பாக வந்தது காங்கிரஸ். கார்த்திக் சிதம்பரம் அதுக்குள்ளாரே கார்த்திக் சிதம்பரம் இப்போ அவங்களும் கொஞ்சம் வருது ரத்தம், பழைய காங்கிரஸ் அப்படி கொஞ்சம் ரத்த துடிப்பு வருது. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வரணும், அந்த மாதிரி வரணும். கூட்டணி வேறு, அரசியல் வேறு. கூட்டணி நீயும் ஜெயிக்கிறேன் நானும் ஜெயிக்கிறேன், அதுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சுப்பா, கை கொடுத்துப்போ பிரிஞ்சுப்போ, நான் மக்களுக்காக போராடுறேன், மக்கள் குரல் கொடுக்குறேன், அப்படி வரணும் காங்கிரஸ் கட்சி. இல்லவே இல்லையே. தொடக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி தான் இருந்தது.
அது மாதிரி அந்த விட்டதால தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு? எங்கே வந்து நிற்கிறீங்க? 2ல் வந்து நிற்கிறீங்க நீங்கள். ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தது? சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி இருந்தது. இன்னைக்கு என்னென்னா கூட்டணி வேறு, மக்களுக்கான பிரச்சனையில் நாங்கள் பேசுறது வேறு. அந்த மாதிரி காங்கிரஸ் இல்லை, அந்த காலத்தில் இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா அன்றைக்கி இந்த மாதிரிலாம் பேசுனாங்க. கருணாநிதியை பார்த்து இந்த தொழிலையும் நீ செய்துக்கோ, வருமானம் நிறைய வரும் அப்படின்னு பேசுனாங்க. வெளிப்படையாக தெருவாக பேசுனாங்க. ராஜாஜி வந்து போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டார், வேணாம் முடிஞ்சு போச்சு அதோட நிறுத்திடு, திரும்ப கொண்டு வராதிங்கன்னு. கொண்டு வர அதை பார்த்துட்டு அப்புறம் திரும்ப எம்ஜிஆர் அதை பற்றி கொண்டு வர, அப்புறம் எம்ஜிஆர் இருக்கிறப்ப சில பேர் சாராய கடை எல்லாருக்கும் அவங்க வேண்டப்பட்டவங்க கொடுக்க, இவர் வந்தோடனே அது என்ன கடையை கொடுக்குது, தொழிற்சாலையும் நம்ம ஆரம்பிச்சலான்னு இவர் ஆரம்பிக்க ஆட்களை வச்சு, அதில் கட்சிக்கார குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்தாங்க பினாமியை உள்ள ஷேரில் வைக்க, பங்கில் வைக்க. இன்றைக்கி கொட்டுது ஆறாக வருது, ஆற்று தண்ணி வருது இல்லை, அந்த மாதிரி பணம் வருது. வினோத் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 45,000 கோடி அரசுக்கு வருமானம், கரெக்டுங்களா? அடுத்த இதில் நாங்கள் 50,000 கோடி டார்கெட் ஜாஸ்தி ஆகிடுன்னு வர சொல்கிறீங்க. இந்த லட்சத்தில் வந்து நாங்கள் இப்போ வந்துட்டு ஏன் அவங்க ஏரியாவில் சரக்கு அதிகமாக விற்கலன்னு சஸ்பெண்ட் வேறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல அரசு இதை வச்சுக்கோங்க, அது இருக்கட்டும். அப்போ 45,000 கோடி அரசுக்கு டேக்ஸு. விற்றது முழுக்க இவங்களது கிடையாது, சரக்கு. தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் உற்பத்தி பண்ணி சாராய ஆலையை வச்சு உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்றீங்கனாக்கா 50,000 கோடின்றதில்லை, கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வருமானம் வரும். ஆனால் அந்த சரக்கெல்லாம் யாருது? தனியாருதுன்னு இல்லை, நான் ஓப்பனாக சொன்னேன். டிஆர் பாலு, கனிமொழி இவங்கெல்லாம் ஷேர் வச்சுக்கிது. இப்போ நேரும் அதுக்குள்ளே ஷேருக்கு போயிட்டாரு. உங்கள் சாராய ஆலையிலேருந்து வருது. அப்போ அந்த முதலாளிகளுக்கு டேக்ஸ் மட்டுமே 50,000 கோடினா அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி போயிருக்கும்? அப்போ கொழுக்கிறது யார்? இதில் கட்சி அது மேலே தானே நிற்கிது. இந்த மாதிரி இவர் செய்துட்டார். இப்படியே படிப்படியாக வந்து இன்றைக்கி இங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப இதை நான் ஒழிக்கணும், அதுக்காக மாநாடுன்னா புரியலையே. நேற்று வரைக்கும் அவங்க கூட ஒன்றா இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் ஒழிக்கணும் மாநாடுன்னா எப்படி ஒழிப்பீங்க நீங்கள்? ஒழிக்கிறதுக்கான திட்டம் என்ன வச்சுக்க? மாநாடு மட்டுமே இல்லை, மக்கள் திரள் போராட்டம் என்னென்ன வச்சுருக்கீங்க? இல்லை, எனக்கு அந்த சம்பவம் தான் திருப்பி என்னன்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரி ராஜாஜி அவர்கள் கொட்டு மழையில் போய் கோபாலபுரம் இல்லத்தில் வந்து இதை செய்யாதீங்க, இது வந்து பாவக்காசு பாவம் அப்படின்ட்டு வந்து கருணாநிதி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி, ஆனால் கருணாநிதி அவர்களே கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு. அந்த முடிவை அவர் எடுத்ததுக்கு என்ன பின்னணியா இருக்கும்? அப்போ நிதி நெருக்கடி ஒரு காரணம். நிதி நெருக்கடின்னு தான் சொல்லி வேற விஷயங்கள். நிதி நெருக்கடின்றப்ப உங்களுக்கு அதுல சைட்ல நிறைய வரும். அப்பவே தவறுகள்லாம் தொடங்கிடுச்சு. அண்ணா இருந்த போது பெருந்தலைவர் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி ஒன்றும் நிதி நெருக்கடி இல்லாத போது திடீர்னு இவர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அது நெருக்கடி வருதுன்னா அவங்களுக்கு நெருக்கடி வருது, சம்பாத்தியத்துக்கான நெருக்கடி வருது கட்சிக்காக. ஆமா, அதுக்காக சொல்றேன். நாட்டை பத்தி எல்லாம் இவங்க அவ்வளவா கவலைப்பட்டது இல்லை. அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? சாராயம் தொடக்க காலத்தில் 71க்கு பிறகு இந்த சாராய கடை தொடக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் போட்டு பேசி பாருங்கள். யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் பழிச்சாங்க, யாரெல்லாம் பெரிய மனிதரானா எடுங்க, பட்டியல் எடுங்களேன். நீங்கள் மக்களுக்காக எப்பயாவது நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்பட்டிருந்தால் வினோத் உங்ககிட்டையும் ஒரு 10,000 கோடி இருக்கணும், என்கிட்டையும் ஒரு 10,000 கோடி இருக்கணும். நீங்களும் ஒரு 30 வருஷமாக உழைச்சிக்கிறீங்க, நானும் ஒரு 30 வருஷமாக உழைச்சிக்கிறேன். கரெக்டாக? நீங்களும் உழைக்கிறீங்க, நானும் உழைக்கிறேன். உன் குடும்பத்துக்கு மட்டும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொத்து லட்சத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து ரோட்டில் நின்றுட்டுக்கிறோம். நம்மளாம் கட்சிக்கு உழைச்ச தொண்டெல்லாம் ரோட்டில் நின்றுட்டுக்கிறோம். அப்போ நீங்கள் யாரோட நலனுக்காக இந்த சாராயத்தை கொண்டு வந்தீங்கன்னு தெரியுதில்ல. இன்ன வரைக்கும் யாரோட நலனுக்கு? மக்கள் நலனுக்கு வருதா? இந்த 50,000 கோடி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை லட்சம் குடிநோயாளிகள் உருவாகி இருக்கிறாங்க. அந்த குடிநோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு வரவு செலவு போடுங்க. இன்றைக்கி சுகாதாரத்துறையில் அதிகம் குடிநோயாளிகளுக்கான சிக்கல் தீர்க்கிறதுக்கான பிரச்சனை நிறைய அதில் இருந்துக்கிட்டு இருக்குது. பிரபலமான மருத்துவமனைகள், மனநல மருத்துவமனைக்கு, அரசு மனநல மருத்துவமனைக்கு போங்க. வரதில் 99% குடிநோயாளிகளால் வரக்கூடிய மனச்சிக்கலுக்கு தான் உள்ளே வராங்க. அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு திரும்ப எப்படி பழைய நிலைக்கு கொண்டுட்டு போகிறது, அவங்களுடைய குடும்பத்துக்கான மீட்பு வழி என்ன இருக்குது? எதுவுமே இல்லையா திட்டம்? இது எதுவுமே இல்லாமல் வெறும் 50,000 கோடி வந்துருச்சுன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை விட பல 100 மடங்கு கோடி வந்து தனியார் சாராய ஆலய முதலாளிகளுக்கு போகிறதுக்கு எப்படி மக்கள் நலன் அதில் இருக்கும், நாட்டு நலன் இருக்கும்? சொல்லுங்கள் வினோத், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இதை ஒழிக்கிறதுக்கு போராட்டம் மாநாடு மட்டுமே தீர்வாயிடுமா? மக்கள் திரள் போராட்டத்தை வச்சு நீங்கள் சுத்தமாக இருக்கணும். சாராய ஆலயம் முதல்ல மூடுறதுக்கு ஒரு முறை நீங்கள் சாராய ஆலயம் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுங்கள். இல்லை, 2016 சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு. அப்போ ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சிக்கு அப்போ திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் இருந்தாரு. அப்போ அந்த நிருபர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி பூர்ண மதுவிலக்கு சொல்றீங்கன்னா நம்ம குடும்பத்திலே இருக்காங்களே, அவங்க எல்லாருமே நாங்க ஆட்சிக்கு வந்தா மூடிடுவாங்க அப்படின்னாரு அவர். இப்பதானே சொல்றாங்க வேணும் 2016 இப்பதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 76, 77 வந்து பேப்பர்ல வந்த கட்டிங்லாம் இருக்குது.
அப்போவே சொல்லிட்டார் கருணாநிதி அவர்கள். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முன்னாடியே ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அதுவும் பேப்பர் கட்டிங்லாம் இருக்குது. நாங்கள் வந்தால் மது விலக்கு அமல்படுத்துவோம், சாராயம்லாம் விற்க மாட்டோம், எங்கேயும் இருக்காது அப்படின்னா எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்கள். தேர்தல் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிகாரம் இல்லாதப்ப எல்லார் மேலேயும் அக்கறை வரும். வினோத், நாட்டு மேலே வரும். 8 வழி சாலை கூடாது, மீத்தேன் இது கூடாது, மனித வளம் கனிம வளம் கொல்லக்கூடாது, இப்படி போகிறது அப்படி போகிறது, மின் கட்டணம் ஏற்றக்கூடாது, அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதம் எனக்கு மின் கட்டணம் வந்து 5000 சில்லரை வந்துருக்குது. வெறும் 2000க்குள்ளே வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் 700 ரூபா வந்துட்டு இருந்தது. கந்து வட்டிக்கார மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 100 யூனிட்னாக்கா இவ்வளோ இலவசம், 100 யூனிட்டுக்கு மேலே 200 போனால் இவ்வளவு, 200லேருந்து 300 போனால் இவ்வளவு, 300க்கு மேலே 301ன்னு வந்துச்சுன்னா மொத்தமும் அதுக்கு ஒரு ரேட்டு 12 ரூபா. இதுக்கான போராட்டம் எதுவுமே நடத்தலை, எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை. இந்த மக்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் போராடினீங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நடத்துனீங்களா இல்லையா? சாராயத்துக்கு எதிராக சட்டையை போட்டு நடத்துனீங்களா? கருப்பு சட்டையை போட்டுன்னு மின்சார கட்டணத்துக்கு எதிராக நடத்துனீங்களா? இன்றைக்கி இதெல்லாம் செய்கிறது யார் செய்கிறாங்க? இதுக்கு தான் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி பெரியவங்களாம் சொல்லிக்கிறாங்க, இந்த நாடும் நகரமும் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த திமுக என்றைக்கும் எதிர்க்கட்சியாகவே இருக்கணும். உண்மையிலே இந்த சொர்க்கமாக இருக்கும் தமிழ்நாடு. இது மட்டும் எதிர்க்கட்சியாக ஒரு 10 வருஷம் வச்சுருங்க, 15 வருஷம் இன்றைக்கி ஆரம்பித்து இன்னொரு 15 ஆண்டுகள் திமுக எதிர்க்கட்சியாகவே இருக்கணும். என்ன ஆனாலும் பார்த்தலான்டாங்க பிரமாதமாக. ஏன்னா அவ்வளோ மக்கள் நலனுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி பயந்துக்கிட்டு அதெல்லாம் சரியாக வச்சுக்கிட்டே இருக்கும். மக்களுக்கான எல்லா தீர்வும் வந்துடும். இல்லை சார், போன ஆட்சியில் வந்து கோவன், நந்தினி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராளிகளுக்கு திடீர்னு கிளம்புனாங்க. போராளிகள்லாம் என்ன இப்போ யார் எங்கேயுமே ரெண்டல் வாடகை போராளிகள்னு பேர் வச்சிடலாம். அவங்க குறிப்பிட்ட வாடகை ஒரு முற்போக்குவாதிகள் தான். நீ எல்லா இடத்துலையுமே இப்போ சாராயம் சாவெல்லாம் நடந்திருக்குது, எல்லாம் பண்ணியிருக்குது. என்ன பேருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்க, ஊற்றி கொடுத்த கருணாநிதி இன்னைக்கு பாடம், ஊற்றி கொடுத்த உத்தமி ஜெயலலிதான்னு பாடினீங்கல்ல, ஊற்றி கொடுத்த கருணாநிதி, ஊற்றி கொடுத்த ஸ்டாலின், ஊற்றி கொடுத்த உதயநிதினு ஒரு முறை பாடம் கோவன், ஒரே ஒரு முறை பாடுங்க அந்த தோழரை, பாட சொல்லுங்கள். பேருக்கு வந்து நடத்துனாங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, எல்லாம் பெரும் விமர்சனம் வந்த பிறகு கள்ளக்குறிச்சியில் பெரும் அளவில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த பாட்டு ஏன் வரல? ஊற்றி கொடுத்த கருணாநிதி ஏன் வரல? சரி, இந்த இதுக்காக எதிராக இந்த முற்போக்குவாதிகள் தான் நான் சொல்ல வரேன். சாராய ஆலைக்கு எதிராக ஏன் ஒரு பெரும் போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கலை? மக்கள் திரள் போராட்டன்றது தானே உங்கள் வழி. என்ன இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கீங்க? திமுகவுக்கு நான் மட்டும் முட்டு கொடுத்துட்டே இருக்கிறது. இப்போ இல்லைனாக்கா இந்த பக்கம் பேச இன்றைக்கி அதெல்லாம் வெளுத்து போய் வந்து திமுக சார்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்டால் என்னன்றாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தோழர்கள்லாம் வந்து இல்லை இந்துத்துவாவை எதிர்க்கணுன்னா இன்றைக்கி ஒரே சக்தி திராவிடம் தான், திமுக தான், அதை விட்டா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோன்ற மாதிரி சொல்ல வராங்க. பாஜக செய்கிற எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்து அறநிலைத்துறை இந்த பேரில் எல்லாத்தையும் செய்துக்கிறத பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ சாராயம்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு மாநாட்டோடு முடிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே கூட்டுட்டு இந்த சாராய ஆலையை முற்றுகையிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு முறை பெரும் மக்கள் திரளாக கொண்டு போய் இத்தனை லட்சம் பேர் கூட்டுறீங்கல்ல, அந்த சாராய ஆலைக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் போயிடுங்க. சத்தியமாக ஒரு முறை திமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே சொல்லலை, எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே சாராய ஆலைக்கு எதிராக முற்றுகைன்னு போய் நின்று முற்றுகை போராட்டம் பண்ணுங்க. பெண்கள்லாம் லட்சக்கணக்கில் கூட்டும் போங்க. ஒரு மாநாடு இங்கே கூட்டுறீங்க. நீங்கள் சொல்கிற திரும்ப மாட்டி விடுற மாதிரி இருக்காது. இல்லைங்க, பண்ணுங்க. அந்த யாரெல்லாம் சாராய ஆலையை வச்சுருக்காங்களே திமுக அதிமுக எல்லாருமே, விடுதலை சிறுத்தைகள் யாரும் வச்சுன்னு இல்லைல்ல, யாரும் கிடையாது இல்லை, விடவும் மாட்டாங்க. அது வேறு விஷயம். யாருக்கு இருக்கணும் சாராய ஆலை அப்படின்றதும் முடிவு இருக்குது அதுலேயும். சரி, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, நடத்துங்களேன், ஒரு முறை போய் நடத்துங்களேன். பேருக்கு ஒரு மாநாடு நடத்திட்டு அதோட கலைஞ்சிருங்க. அப்புறம் இல்லை, இன்னும் 100கணக்கான மாநாடு நடந்திருக்கு. 71லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100கணக்கான மாநாடு தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு மாநாடு நடந்திருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் வைகோ காலகட்டத்தில் நடந்தது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க தலைமையில் நடந்தது, திருமாவளவன் தலைமையில் ஏற்கனவே நடந்தது, இப்போவும் நடக்க போகுது, திமுக தலைமையில் நடந்தது, அதிமுக தலைமையில் நடந்தது. யாருங்க நடத்தலை மது ஒழிப்பு மாநாடு சொல்லுங்கள் நீங்கள்? திமுகனுடைய பேனர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மது ஒழிப்பு மாநாடு பேனர் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? யாருங்க நடத்தலை? என்ன இது ஒரு போராட்டம், இதுக்கு வந்து ஒரு பெரிய அலப்பறை வந்து மது ஒழிப்பு எங்களுடைய கொள்கை, இதில் தான் நாங்கள் கொள்கை கொன்றுவாக இருக்கிறோம். இவரை மட்டும் நான் குறை சொல்கிறேன்னு சொல்ல, எல்லாருமே சொல்கிறேன் நான். இல்லை, ஆனால் ஒரு சந்தர்ப்பாத அரசியலை நீங்கள் மக்கள்கிட்ட வச்சுட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக. சமீபத்திய ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது உதயநிதிக்கிட்ட ஒரு மகளிர் கேட்குறாங்க, இப்போ அந்த பூர்ண மதுவில் கொண்டு வாங்கலன்னு. 2016 நாங்கள் மதுவில் கொண்டு வரோம்னு சொன்னோம், நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க, ஓட்டு போட்டிங்களா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு.
அப்போ இது வந்து ஒரு பாப்புலஸா இல்ல, மக்கள் மத்தியில இது வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்ல, அதனால நாங்க எடுக்கல அப்படிங்கிறது தான் திமுக ஸ்டாண்டா இப்ப இருக்கு. இல்ல அது பிறகு என்னன்னா நீங்க சொல்லி ஓட்டு கேட்ட விதம் இருக்குல்ல, அது இல்லாம அதிமுக பக்கம் இருந்த அதிருப்தி, இதெல்லாம் சேர்ந்து தானே நீங்க செய்ய போறேன்னு சொன்னீங்க. மின்கட்டை ஏற்றம்னாப்பா நமக்காக குரல் கொடுத்தாங்கப்பா, சாராயத்தை நமக்காக குரல் கொடுத்தாங்கப்பா திமுக, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நீட் எடுத்துருவாங்கப்பா, நமக்காக நிற்கிறாங்கப்பா திமுக, ஐயோ இப்படிப்பட்ட நல்லவங்களாம் விட்டுட்டு இந்த அதிமுக கொண்டு வந்து தொலைச்சிட்டுமே, தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு தானே வந்தாங்க. விடியல் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க, ஒன்றுமே இல்லையே. என்ன செய்தீங்க நீங்கள்? அது எல்லாமே நடைமுறைப்படுத்துறீங்கல்ல. நீட்டை அதை பற்றி இல்லை, நீங்கள் டெல்லி பக்கம் திருப்பி விட்டீங்க. சரி வாங்கின கையெழுத்து இத்தனை முறை பிரதமரை போய் சந்திச்சிங்களே, எப்போயாவது கொண்டு போய் கொடுத்தீங்களா கூட? ஐயா போல நாங்கள் வாங்கி வச்சு எதுக்கு கையெழுத்து வாங்கின முதல்ல சொல்லுங்கள். வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க? சரி ஜனாதிபதி சந்திக்க நேரம் இல்லையா? வழி தெரியலையா? எங்கே அதை கொண்டு கொடுத்தீங்களா? இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட வாங்கினீங்கல்ல, பள்ளிக்கூட பிள்ளைங்கிட்டலாம் போய் பிரச்சாரம் பண்ணி வாங்கினீங்கல்ல, உங்களை நியாயவான் மாதிரி காட்டிக்கிட்டீங்கல்ல, எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க? அத்தனை லட்சம் கையெழுத்து பிரதியை கொண்டு போய் கொடுக்கணும். இல்லை எங்கே கொடுக்கணும்? ஒன்று பிரசிடென்ட்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா பிஎம்கிட்ட கொடுக்கணும், பிரைம் மினிஸ்டர்கிட்ட. இந்த பிரைம் மினிஸ்டர் பல முறை அவரே இங்கே வந்து போனார். நீங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு செஸ் விளையாட்டுன்னு போது நீங்கள் கை குலுக்க, அவர் கை குலுக்க, உங்களை அவர் தாங்கி பிடிக்க நல்லா நடந்துச்சு இல்லை? ஏன் அப்படி கைத்தா தூக்கி அந்த பக்கம் ஐயா அவ்வளோ கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறோம், 1 கோடி பேர்கிட்ட எதிர்க்கிறாங்க, இதை கொஞ்சம் இருந்தால் பரிசீலனை பண்ணுங்கன்னு ஒரு முறை நீங்கள் காட்டியிருக்கீங்களா அவர் கண்ணுக்கு? எல்லாமே அம்பக்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு, மடைமாற்றுவதற்காக செய்யுது. அதில் ஒரு போராட்டம் மடமாற்றுறதாக தான் நான் இதை பார்க்குறேன். இவங்க உணர்வுபூர்வமாக அந்த மதுவுக்கு எதிராக செய்கிறதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. மாற்று அரசியல் வந்து இது மட்டும் இப்படி இருக்கிறது மாற்று அரசியல். மக்கள் திரைச்சி நீங்கள் மக்களோட சேர்த்துக்கிட்டு மக்களுக்காக போராடி அதன் மூலமாக நீங்கள் கொண்டு வர்றது மாற்று அரசியலாக இருக்கும். இது இல்லாத ஒரு சாயல் புதுசாக வரணும், அது ஒரு மாற்று அரசியலாக இருக்கும். இந்த திராவிடத்தை விட்டுட்டு இன்னொரு கட்டமைப்பு புதுசாக உருவாக்கி வந்து நம்ம சொன்ன இல்லை, இதெல்லாம் உருவாக்கிட்டு இனி மக்களுக்கான சில திட்டங்களை முன் வச்சுட்டு பொது பிரச்சனையோடு சில ஒருங்கிணைந்து நம்ம செய்யணுன்ற மாதிரி கட்டமைப்பு வரணும். இது எதுக்குமே வழி இல்லை. அதுக்கான முனைப்பை நீங்கள் செய்யலை. மது ஒழிப்பு மாநாடு 1100 மாநாட்டில் இது 1102வது மாநாடுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு அலப்பறை, இதுக்கு ஒரு பிரச்சாரம், இது ஒட்டி வேற அரசியல். சொல்லு என்ன? நீங்கள் இது வரைக்கும் நான் கணக்கு எடுத்து பண்ணார் 100ன்னு சொன்னதே கம்மி. அவர் எப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆகஸ்ட் 71 அன்னையிலிருந்து அது பிறகு இந்த மாநாடு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவரது வேணால் 1102 அப்படின்னு வச்சுக்கலாம், விடுதலை சிறுத்தைகள்னு. ரொம்ப வேணாம், நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்கல்ல, ஆளுங்கட்சி ஊடகம் அதை மட்டும் காமிச்சிடுச்சுன்னா எப்படின்னு பார்த்துக்கிறேன் நான். நீங்கள் பேசுகிறது நீங்கள் எல்லாமே சேர்ந்து அது லைவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு அரசியலுக்கு நான் பேசுகிறேன் உங்களுக்கு. இந்த பட்டியல் சமூகம் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்குதா? எல்லா தலைவர்களும் ஒன்றாடினாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜெகன்மூர்த்தியார், திருமாவளவன், இது இப்போ இறந்து போன சகோதரர் ஆம்ஸ்டாங்க, எல்லாம் நின்னாங்க. கரெக்டுங்களா? அவ்வளோ பிரம்மாண்டமாக எந்த ஊடகம் வந்து அதை காட்டுனது? ஆளுங்கட்சி ஊடகம். ஒரு நடிகை விவாகரத்தை 24 மணி நேரம் விவாதமாக மாற்றிட்டு இருக்கிறோம். அது நாட்டுக்கு முக்கியமானது. இவர்களுடைய அந்த போராட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறீங்க? அதில் ஒரு அரசியல் இருக்குது. இப்போ நடத்துகிறாங்கல்ல, எப்படி காட்டுறாங்கன்னு, யாரெல்லாம் காட்டுறாங்கன்னு பாருங்களேன். ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமாக அணுக்கமாக ஆளுங்கட்சியாக நடத்துகிற எல்லாருமே வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. திருமாவளவனை இருட்டடிப்பு செய்யணும். இந்த போராட்டம் வந்து இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. சமூக வலைத்தளங்கள் எடுத்து செய்தால் உண்டு. அல்லது அவர் எதனா வெளியில் வந்து பேசுகிறப்ப அது அரசியலில் பேசப்படுகிறது, அதை வந்து விவாதிக்கப்படும், அவ்வளவுதான். மாநாட்டை ஒட்டி இந்த ஊடகங்கள் கூட இருக்கணுமா இல்லையா? மது ஒழிப்புன்றது இந்த ஊடகங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பாக இருக்குதா இல்லையா? அப்போ அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்தா அதை நீங்கள் செய்தியாக ஆக்கணுமா இல்லையா? அன்றைக்கி தேதி வேறு எதனா செய்தி வெளியே வரும், அதான் பிடிச்சின்னு போகிறோம் பின்னாடி, இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இதுதான் நடக்கும். அதனால் அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது இது இல்லை போராட்டம். நீங்கள் இந்த அரசுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் எப்படி கொடுக்கணுன்னா, அடுத்த முறை கூட்டணின்றப்ப நீங்கள் முதல்ல இதை ஒதுக்குறதா இருந்தால் தான் நாங்கள் உள்ளே வருவோம் கூட்டணிக்கு அப்படின்ற கட்சிகள் நீ சொல்லக்கூடிய டிமாண்டு இருக்கிற பட்சத்தில் ஏற்கலாம். அது தொடர்ச்சியாக முற்றுகை போராட்டம் சாராய ஆலைகளுக்கு எதிராக நடத்துங்க. 10% தான் வரியாக வருது, 15% தான் வருது அப்படின்னு தான் வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 25 வருதுன்னு வைங்க, மீதி 75% பணம் சொல்லுங்கள். 25 4 படங்கு வச்சுங்க, 1 லட்சம் கோடிக்கு மேலே சாராய முதலாளிகளுக்கு போயிட்டு இருக்குதுல்ல. இல்லை, அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு, டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தில், டாஸ்மாக் ஈற்ற வருமானத்தில் கிட்டத்தட்ட 50% லீக்கேஜ் அப்படின்னாரு.
50% சிஸ்டத்துக்குள்ளேயே எல்லாம் அதான் வர அதுதான் என்னன்னா வெளியில போறவங்களுக்கு 10% பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு ஒன்று நிறைய கணக்கு லீக்கேஜ் என்னன்னாக்கா அதை வரைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது. நான் என்ன இந்த சிக்கலே வேண்டியதில்லை வினோத், நீ சாராயத்தின் மூலமா தான் வருமானம், உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அரசே டாஸ்மார்க் ஆலையை தொடங்கிடுங்க. ஏன் தனியார்கிட்ட இருக்கணும்? 100 ரூபாய்க்கு 25 ரூபா தான் உங்களுக்கு 75 ரூபா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த 75 ரூபா நேரம் அரசுக்கு வந்துச்சுனாக்கா 100 ரூபாவும் இருக்குமே. என்னன்னா அந்த தனியார் முதலாளிகள் அதில் எல்லாமே நீங்கள் எல்லாம் கூட்டு அது வளரணும்னு பார்க்குறீங்க ஒழிய அழியணும்னு பார்க்கவே மாட்டீங்க. ஒரு காலமும் மக்கள் அழியணும், அது வளரணும். உங்களுக்கு நோக்கம் அதுதான். கேட்டாக்கா சரி, இப்போ கொரோனா வந்ததில்ல, லாக்டவுன் பண்ணோம்ல, எத்தனை பேர் சாராயம் இல்லைன்னு பைத்தியம் முடிச்சு ரோட்டில் சுற்றி அலைஞ்சி எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருந்தான்? சாத்தியம் இருந்ததா இல்லையா? சொல்கிறாங்கல்ல, அது இல்லைன்னு நிறுத்திட்டோம்னாக்கா குடி நோயாளிகள்லாம் ஏதோ ஒன்று ஆயிடுவாங்க. கள்ளச்சாரம் ஜாஸ்தி. ஏன் கவுன்சிலிங் மருத்துவமனையை திறந்து விடுங்க, மாவட்டத்துக்கு மாவட்டம் வைங்க. நீதிமன்றம் சமீபத்தில் ஒன்று கேட்டிருந்தது அதை பற்றி. மாவட்டத்துக்கு ஒரு மனநல மருத்துவத்தை வைங்க, கவுன்சிலிங் இந்த குடி நோயாளிகளுக்கு மாவட்டந்தோறும் இருக்கணும். ஆமாம், அது வைங்க. என்ன கெட்டு போகுது? வைங்க. இந்த கடையை மூடிட்டு வைங்க. வேறு வருமானத்துக்கு நிறைய வழி இருக்குது, அதை எடுங்க. மக்கள் நல்லா இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. எங்களுக்கு சாராய முதலாளிகள், ஏன்னா நாங்களே தான் சாராய முதலாளிகள், வேறு ஆட்கள்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் நல்லா இருக்கணும், இதுதானே ஒழிய மக்கள் நலனுக்குன்னு இவங்களாம் யோசித்து எதனா ஒரு போராட்டம் எடுத்தாங்கனாக்கா உண்மையிலே நாடு நல்லா இருந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1102வது மது ஒழிப்பு மாநாடு வந்து இந்த கேள்வியில் தான் நான் வைக்கணும். திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து எல்லாமே நடத்திட்டாங்க காங்கிரஸ். ஆனால் எல்லாருக்குமே மக்கள் நலன் இருந்துச்சுன்னா அது சாத்தியப்பட்டிருக்கும். காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சியுமே தான் நடத்தினாங்க மது ஒழிப்பு மாநாடு. நான் தொடக்கத்துலேருந்தே சொல்கிறேன். நான் அப்போ அக்கறை இருந்திருந்தால் நின்று இருக்கணுமா இல்லையா? ஏன் இன்ன வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது? சாராயனுடைய கதையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க வளர்றதா தான் இருக்கும். கட்சி வளரணும், கட்சிக்கு பணம் வரணும், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் கட்சிக்கு பணம் வரும். இந்த கணக்கெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் மது ஒழிப்பு மாநாடுன்றது பேருக்கு ஒரு அரசியல் திருப்புமுனை பேச்சை பரபரப்பாக இருக்கும் மொழி, இது நிரந்தர தீர்வாக இருக்காது. அதை ஒட்டி நகர்னவங்க, அதுதான் முக்கியம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வணக்கம்.